இதோ நம் வீட்டு பிள்ளை, நம் குடும்பத்திலே ஒருவர் நம்மை காக்க வந்த தெய்வமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிற அந்த காட்சி எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் இன்றைக்கு வயிற்றெரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. பொறாமை தீயிலே பொசுங்கி போகிற எதிரிகளும் துரோகிகளும் இன்றைக்கு வசைபாடுவதே தங்களுடைய வாழ்க்கையின் கொள்கையாக கொண்டு செயல்படுவதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் வெள்ளமென திரண்டு வருவதை பொறுத்து கொள்ள முடியாத எதிரிகளும் துரோகிகளும் இன்றைக்கு என்னென்ன அவதூறுகளை செய்ய முடியுமோ அத்தனை அவதூறுகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பிரச்சனை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிடத்திலே பிரச்சனை, நிர்வாகிகளிடத்திலே பிரச்சனை, தலைமையிடத்திலே பிரச்சனை 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 என்று அவர்களே ஒரு பிரச்சனையாக இந்த தமிழ்நாட்டுக்கு இருப்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இந்த நிலையிலே பொறுத்து கொள்ள முடியாத வேதனையான சம்பவமாக இருவரும் தெய்வங்களின் செல்வாக்கால் விலாசம் பெற்றவர்கள் கூலிப்படையாக செயல்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விலாசத்தை சிதைத்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து தோற்று போனவர்கள் இன்றைக்கு இறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இப்போது ஒற்றுமை என்கிற பெயரிலே ஒரு புதிய கோஷத்தை எடுத்து இருக்கிறார். இந்த செல்லா காசுகள் தற்போது எழுப்புகின்ற இந்த சலசலப்புகள் எல்லாம் தொண்டர்களின் சொத்தான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தி விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோடிக்கணக்கான உண்மையான விசுவாச பற்றுதம் கொண்ட ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் இருக்கிறது. ஆகவே சர்வாதிகாரிகள் எடுக்கிற முயற்சிக்கு சில கருங்காலிகள் துணை போவது உண்டு. இது வரலாறு நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது. ஆகவே சர்வாதிகாரிகள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை, வீழ்ந்ததாகத்தான் வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அப்படி சர்வாதிகாரம் வீழ்த்தப்படுகிற போது சர்வாதிகாரி வீழ்ந்து போவார்கள், சர்வாதிகாரிகளுக்கு துணை நிற்கிற கருங்காலிகளும் வீழ்ந்து போனதுதான் வரலாறு என்பதை நாம் படித்திருக்கிறோம். ஆகவே இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இந்த இயக்கத்தை ஒரு தொண்டருக்கு தொண்டராக இருந்து பாதுகாத்து வருகிற தாய் தமிழ்நாட்டின் பாதுகாப்பு அரண் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே நம்பிக்கை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமைக்கு பலவீனப்படுத்துவதற்காக சலசலப்பை ஏற்படுத்துகிற இந்த செல்லா காசுகளுடைய சலசலப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எந்த பின்னடைவும் ஏற்படுத்த முடியாத அளவிற்கு தொண்டர்கள் பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டிய தருணம் இது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.